ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய துளசி செடி நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எப்படியெல்லாம் நான் வளர்க்குறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த துளசி செடி இருக்குது இல்லையா, இது நாம் இப்போதான் வச்சோம். இப்போ ஒரு வாரம் இருக்கும். நான் லைவ் கூட போட்டிருந்தேன் இல்லையா துளசி செடி வைக்கிறத பற்றி. இந்த மாடத்துக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணது எல்லாமே இந்த ஒரு வாரம் இருக்கும். உங்களுக்கு லைவாகவே கொடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா வேர் பிடிச்சிருச்சு. நான் நல்லா ஒரு பந்து மாதிரி நல்லா நிறைய கிளைகள் உள்ள ஒரு துளசி செடி தான் கொண்டாந்து நான் இதில் வச்சது, தொட்டியில் வச்சது. அதுக்கப்புறம் இது வேர் பிடிச்சு இப்போ நல்லா பாருங்கள், மறுபடியும் குட்டி குட்டி அந்த புது நியூ பிரான்ச்சஸ் அப்படியே வளர்ந்துட்டு வருது. குட்டி குட்டி இலைகள் வந்துருச்சு. அப்போ நல்லா வேர் பிடிச்சிருச்சு. இப்போவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அந்த புதுசாக வச்சோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கிளைகள் கொஞ்சம் கருகிருச்சுனா வாடிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நான் என்ன உரம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் இந்த காஞ்சு போன இலைகளை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இது தேவையில்லை. மறுபடியும் அதில் அந்த பச்சை இருந்தாலும் மறுபடியும் தளைஞ்சு வந்துக்கும். அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்னுமே கொஞ்சம் இருக்குது, அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு செடியில் காஞ்ச இலைகள் இருந்தது அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அந்த செடி நல்லா ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு செடி ரொம்ப ஹெல்த்தியாக வளர்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று இடத்தையும் அது அப்படியே அடைச்சிட்ருக்கிறப்போ மற்ற பிரான்ச்சஸ் போகிறக்கும் தொந்தரவாக இருக்கும் இல்லையா, அதனால் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மற்றது நல்லா தலையும். எல்லா பக்கமும் செடிகள் அப்படியே நல்லா விரிஞ்சு தலைய ஆரம்பிக்கும். அப்படியே இப்படி நல்லா இலைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு துளசி செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். இதுக்கு என்ன உரம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வச்ச துளசி செடியில் இது புது மாடம் தானே, பெயிண்ட் பண்ணி, அதாவது பழைய மாடமாக இருந்ததை பெயிண்ட் பண்ணி புதுசாக அதை உருவாக்கி அதுக்கப்புறம் இதில் துளசி செடி நான் வச்சு விட்டேன். நீங்கள் பார்த்துட்டீங்க ஃபஸ்ட் டைம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இருக்குது செடி பார்க்குறக்கு. அதில் உள்ள அந்த காஞ்ச இலைகள், காஞ்ச கிளைகள் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நல்லா இருக்குதுல்ல. இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் லைட்டாக அந்த செடியை நான் அப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா இதில் உள்ள காஞ்ச இலைகள்லாம் போயிடும். இது ஏன் இப்போ இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்னா, இது புது செடியாக கொண்டாந்து வச்சதுனால அது வேர் பிடிக்கிற வரைக்கும் அதில் உள்ள இலைகள் காயத்தானே செய்யும். வேர் பிடிச்சிருச்சு, இப்போ நல்லா சூப்பராக தலைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா கிளைகள் ஃபுல்லாக நிறைய இருக்குது அப்படியே. இப்போ இதில் உள்ள அந்த காஞ்ச இலைகள் உள்ளே விழுந்துருக்குதுல்ல, இதெல்லாமே நம்ம எடுத்துடலாம். இவ்வளோ இலைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஏன்னா செடி வளர்க்குறதே எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் துளசி செடி சொல்லவே வேண்டாம் இல்லையா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லார் வீட்லேயுமே துளசி செடி வச்சு வளர்க்கணுங்க. ரொம்ப ஈஸி தான். ரொம்ப இதை பாகுபாடு பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம சுத்தமாக இருக்கிற டயத்தில் தான் துளசி செடிக்கிட்ட போகணும், மற்ற நாளில் போகக்கூடாது. வெள்ளி செவ்வாய் நாட்களில் மறக்காமல் நம்ம பூஜைகளும் செய்யணும். ஏன்னா துளசி என்பதே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி இந்த துளசி செடி. இந்த செடியை வணங்கினாவே போதும், நம்ம லட்சுமி தாயாரை நேரடியாக வணங்கின ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு புனிதமான செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது எவ்வளோ ஒரு நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு பலன் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதில் உள்ள காஞ்ச இலைகள் எல்லாம் எடுத்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ இலைகள் காஞ்சி இருந்தது. இதை மற்ற செடிகளுக்கு நம்ம உரமாக கொடுத்துடலாம்.
இப்போ நான் வந்து இந்த பூச்செடிகளுக்கு அப்படியே உரமாக நான் போட்டு விட்டுறேன். காலில் படாத இடத்துலையும் போட்டுடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து தெய்வமாக நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதனால. இப்போ இதை வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிகளை காஞ்ச இலைகளை அப்பப்போ பார்த்து நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வளரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வர்ற அந்த பூ இருக்குது பாருங்கள், எனக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பூக்கள்லாம் வருது இல்லை, இதையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பல கிளைகள் இந்த இடத்துல வந்து விட ஆரம்பிக்கும். அப்போ செடி வந்து இன்னும் நல்லா அடர்த்தியாக இருக்கும். இப்படி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். பூ வச்சது அப்படின்னாவே எல்லா சத்தும் இந்த பூக்கு தான் போகுமே தவிர செடி வந்து நல்லா வளராது. இன்னொன்று வந்து கிளைகளும் அதிகமாக வராது. இது அப்படியே தளைஞ்சிட்டே இப்படி நீளமாக பூக்கே தான் போகும் சத்துக்கள் ஃபுல்லாக. இப்படி சின்ன சின்ன மொட்டு அரும்புகள் வர்றப்போதே கிள்ளி விட்டுருங்க, இல்லை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்பப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம்ல, வியாழக்கிழமை இந்த துளசி செடியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே போதும். வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாரத்துக்கு 2 நாள் வந்து இந்த உரத்தை வந்து கண்டிப்பாக கொடுங்க. இது வந்து கடையிலலாம் வாங்குறது இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் இந்த உரம். இது என்ன அப்படின்னா டீ தூள், நம்ம டீ போடுறோம் இல்லையா, அதோட தூள் தான் இது. இதை வந்து நல்லா வந்து டீ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா அந்த ஃபில்டர்லேயே நல்லா கழுவிடுங்க. ஒரு 4-5 டே வந்து நல்லா கழுவிடுங்க. இல்லை அப்படின்னா இதில் அந்த பாலோட நம்ம எப்போதும் டீ போட்டோம் அப்படின்னா பாலோட இருக்கும் இல்லையா, அந்த டிகாஷனோட இருக்கும்ல, அப்படி இல்லாமல் நல்லா கழுவிட்டு காய வச்சுருங்க. அப்படியே நிழல்லையே வந்து நல்லா காய வச்சுருங்க. பாருங்கள் இப்போ நான் எந்த அளவுக்கு காய வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா பொலபொலன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி ஒரு 4 ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கார்டனுக்கு ஏதாவது இப்படி மண் கிளறி விடுற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதே கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி இருக்கிற அந்த மண் இருக்குது இல்லையா, இதை வந்து நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. எப்போதுமே வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை இது மாதிரி எந்த செடிகளாக இருந்தாலுமே இப்படி மண்ணுகளை கிளறி விட்டோம் அப்படின்னா அந்த புது வேர்கள் வந்து விட ஆரம்பிக்கும். அந்த வேருக்கு காத்தோட்டம் போகும்னு சொல்லுவாங்க. அதனால் இது மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை சுற்றி இப்படியே போட்டு விட்டுருங்க. இதை நல்லா இப்படி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா போதும். அப்படியே சூப்பராக வந்து தலைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக போட்டு இது மாதிரி நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. நல்லா மண்ணை வந்து போட்டு விட்டுட்டு இப்படி சுற்றி இப்படி மண்ணை வந்து இப்படியே கிளறி விட்டிங்கன்னா அது அப்படியே மேலும் கீழும் அந்த டீ தூள் உள்ளே போயிடும். அப்போ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதோட சத்துக்கள் வந்து உடனே வேர்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதே போல் நம்மளுடைய பழைய துளசி மாடம் இருக்குதுல்ல, இப்போ அதுக்கும் போட்டு விட்டுறலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா செடி பாருங்கள் நிழலில் தான் வச்சுருக்கேன். அந்த செடிக்காவது வெயில் இருக்குது, இதுக்கு இன்னும் நிழலில் தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வந்து அப்படியே வளர்ந்துட்டே போகுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேயுமே வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து கிளறி விட்டுட்டு நல்லா இதுலேயும் அந்த டீ தூளை கொடுத்துடலாம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, பழைய துளசி மாடத்துக்கு பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கக்கா, அதுக்கும் பெயிண்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். அந்த எல்லோ கலர் பெயிண்ட் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் வாங்கணும். வாங்கிட்டு கண்டிப்பாக பண்ணி விட்றேன். பண்ணிவிட்டு இந்த மாடத்தை எடுத்து அது பக்கத்துலேயே வச்சிடலான்ட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். நான் அந்த இடத்த வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி இந்த துளசி மாடத்தை அங்கே வச்சிடலாம். இப்போ போட்டு விட்டுட்டு கையோட தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணி வெளியே வராத அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க. எப்போதுமே செடிகளுக்கு தண்ணி வெளியே வரக்கூடாது. அதுபோல் செடிகளுக்கு இப்படி தண்ணி நல்லா உயிரோட்டம் வர்றதுக்காக நல்லா தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டோம் அப்படின்னா எல்லா செடியுமே சூப்பராக வளரும். இப்போ அதே போல் இந்த செடிக்கும் அப்படியே நம்ம வந்து தண்ணி ஊற்றி விட்டுருலாம். அதே போல் தெளித்து விட்டுருங்க. வாரத்துக்கு 2 முறை இந்த உரத்தை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கொடுங்க. இது நம்ம வீட்டில் உள்ளதா, வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடியதா. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நல்லா காய வச்சுருங்க. நல்லா வந்து அந்த டீத்தூளை வந்து நல்லா கழுவிடணும். நம்ம அப்படியே வடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா அந்த வேரில் வந்து பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும். ஹெல்த்தியாக அந்த வேர் வராது. எறும்புகள் உள்ளே போச்சு அப்படின்னாவே அந்த இனிப்புக்கு எறும்புகள் உள்ளே போகல. நம்ம டீ டிகாஷனில் இருக்கக்கூடிய இனிப்புக்கு வந்து எறும்புகள் உள்ளே போகும். அப்போ வந்து
வேர்களில் வந்து உள்ளே போச்சு அப்படின்னாவே வேர்கள் காய ஆரம்பிக்கும். காய ஆரம்பிச்சது அப்படின்னா துளசி செடியும் அப்படியே காய ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கழுவிடுங்க. அதில் மெயினாக செய்ய வேண்டியது கழுவுறது தான். அதனால டீத்தூளை நல்லா கழுவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு அப்புறமேல் நீங்கள் வந்து போட்டு விடுங்க. அது வாரம் 2 முறை போட்டு விடுங்க. அவ்வளோதான். சூப்பராக ஹெல்த்தியாக துளசி செடி வளரும். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.